Daily. Taste the Daily. நலனுக்காகவே குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்ததாகவும் திமுக அரசு 5,38,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியும் முறையான திட்டம் எதையும் கொண்டு வரவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய அவர் இதனை தெரிவித்தார். ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர், அதுபோல உயிராக இருப்பது விவசாயிக்கு நீர். அந்த நீரை முறையாக கொடுக்க வேணும். அது மட்டும் இல்ல, குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து எவ்வளோ சொன்னாங்க, ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சேமித்து நமக்கு நீர் பற்றாக்குறை இருக்கின்ற பொழுது அந்த நீரை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்ல, இங்கே நிறைய கால்வாயெல்லாம் தூர்வாரி சொன்னாங்க. நமக்கு நீர் பற்றாக்குறை மாநிலம், அண்டை மாநிலத்தை நம்பித்தான் இருக்கிற நீருக்காக அதற்கு ஒரு நவீன முறையில் இதை செயல் திட்டம் ஒரு 36,000 கிலோமீட்டர் டெல்டா பகுதியில் 36,000 கிலோமீட்டர் கான்கிரீட் கால்வாயாக மாற்றி அமைப்பதற்காக நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க வேண்டி மத்திய அரசுக்கு அனுப்பணும். கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா நமக்கு 20% நீர் மிச்சமாகும். ஏன்னா நமக்கு கடமடை பகுதியில் தண்ணி வரலைங்கிறீங்க. அப்ப கடமடை வரைக்கும் தண்ணி போகணும்னா அதுக்கு உண்டான நவீன முறையில் நம்முடைய நீரை கொண்டு போய் சேர்த்த வேணும். அதுக்காக பல கால்வாய்கள், நான் முதலமைச்சரான பிறகு பல கால்வாய்கள் காங்கிரீட் கால்வாயாக மாற்றி கொடுத்துருக்கோம். அங்கே கூட புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அங்கே இருக்கிற கால்வாய் எல்லாம் இன்றைக்கு 2,000 கோடி. இப்போ அதே மாதிரி இங்கே தஞ்சாவூர் மாவட்டம், இந்த மாவட்டம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 8,000-9,000 கோடிக்கு மேலே உலக மூலமாக கடனை பெற்று நாங்கள் டெண்டர்லாம் விட்டு முடித்தோம். இதில் வந்ததையும் இந்த டெண்டரை மறுபடியும் மாற்றி விட்டு இப்போ பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது எப்படி நடக்குன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஆகவே விவசாயியுடைய கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும். இங்கே கூட நெல்லுக்கு விலை கட்டுப்படி ஆகலை, கரும்புக்கு விலை கட்டுப்படி ஆகலைன்னாங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது மீண்டும் ஒரு முறை உங்களை போல இருக்கிற விவசாயிகளும் சந்தித்து இருக்கின்ற நிலைமைக்கு தக்கவாறு நிர்ணயிக்கப்படுவது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படின்னா 5,38,000 கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கிட்டாங்க. ஆனா எந்த திட்டமுமே வரல. ஒரு மாவட்டத்தை உருவாக்கணும்னா சுமார் 400 கோடி வேணும். நான் உருவாக்கி கொடுத்தோம். 6 மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தோம். தாலுகா அலுவலகம், மருத்துவமனை, ஒரே ஆண்டில் நான் 11 அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினத்தில் வாங்கி கொடுத்துருக்கோம் பாரு. இப்படி இவ்வளவு திட்டத்தை நாங்கள் செஞ்சோம்.